அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 8 அயானிக் ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷனோடவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் theories of acids and bases, ionic product of water, pH and pOH, relation between pH and pOH, இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் ரிமைனிங் டாபிக்ஸ் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா, காமன் அயான் எஃபெக்ட், பஃபர் சொல்யூஷன், ஹெண்டர்சன் ஈக்குவேஷன், solubility product, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ், இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், derive an expression for Ostwald dilution law. Ostwald dilution law na என்ன? Ostwald dilution law relates the dissociation constant of weak acid with its degree of dissociation and concentration of weak acid. அப்ப dissociation constant degree of dissociation ஓடவும் concentration ஓடவும் relate பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா Ostwald dilution law ன்னு சொல்லுவோம். 2 மார்க்ஸ் क्वेश्चनல 3 மார்க்ஸ் क्वेश्चनல கேட்பாங்க state the Ostwald dilution law அப்படினு கேட்டாங்கன்னா இதை எழுதினா கூட போதும். இப்ப Ostwald dilution law relates the dissociation constant of weak acid with a degree of dissociation and concentration of weak acid. இந்த இடத்துல degree of dissociation சொல்லியிருந்தா alpha. The degree of dissociation அப்படிங்கிறது என்ன? A fraction of mole can be dissociated from total number of moles. இப்போ total number of molesல எவ்வளவு number of moles dissociate ஆகுது அப்படிங்கிறது தான் degree of dissociation. அப்ப degree of dissociation alpha is equal to number of moles dissociated divided by total number of moles. அப்ப total number of molesல எவ்வளவு number of moles dissociate ஆகுது. For example, consider a weak acid, that is acidic acid. The dissociation of acidic acid can be represented as, இது எப்படி dissociate ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH, that is acidic acid, get dissociated as a H plus and CH3COO minus ion. That is the attainment of equilibrium between the dissociated ions and undissociated molecule because it is a weak acid. Weak acid which is partially dissociated, there is the attainment of equilibrium between the ions and undissociated molecules. So இந்த dissociate ஆன acidic acidக்கு நம்ம dissociation constant எழுதுறோம். Equilibrium constant or dissociation constant அப்படிங்கிறது the ratio of product of molar concentration of product to the product of molar concentration of reactants. The dissociation constant அப்படிங்கிறது product உடைய molar concentration divided by reactant உடைய molar concentration. Molar concentration நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்லுவோம். இப்போ dissociation constant of weak acid Ka. Kங்கிறது dissociation constant, Aங்கிறது weak acid ரெப்ரசன்ட் பண்றது. Ka that is equal to product, இது ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அயான்ஸ் இருக்கு. அப்ப H plus அயனுடைய molar concentration ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்றோம். CH3COO minus உடைய molar concentration or equilibrium concentration divided by acidic acid உடைய molar concentration. அப்போ ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் H plus உடைய கான்சன்ட்ரேஷன், CH3COO minus உடைய கான்சன்ட்ரேஷன் and CH3COH உடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த Ka வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணி Ka வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ CH3COH ions dissociate with the H plus and CH3COO minus சொல்லியிருந்தோம். அப்போ இனிஷியலா நான் என்ன பண்றேன் அப்படி கேட்டீங்கன்னா அசிடிக் ஆசிட் 1 மோல் எடுத்துக்கிறேன். அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு? 1 மோல் இருக்கு. இனிஷியலா இது ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்காது பிகாஸ் ஆஃப் தீஸ் டூ ஆர் ப்ராடக்ட். எது மட்டும் தான் ரியாக்ட் ஆகும்? ரியாக்டன் ஒன்லி ரியாக்ட். இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் 1, ப்ராடக்ட் எதுக்குமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த 1 மோல் எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து எவ்வளவு மோல் டிசோசியேட் ஆகுது? தட் மீன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகுது. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது எவ்வளவு?
ஆல்பா மோல். அப்ப இது எவ்வளவு இருக்கும் கேட்டா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இது ஆகாது, இது மட்டும்தான் ரியாக்ட் ஆகாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் எவ்வளவு? ஆல்பா மோல். அப்ப இது ரியாக்ட் ஆகாது, இதுக்கு ரியாக்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு மோல் எடுத்துக்கிட்டேன், அந்த ஒரு மோல்ல ஆல்பா மோல் டிசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது, இது ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணுது. ஆல்பா மோல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு கடையில ஒரு ஈக்லிபிரியம் அட்டைன் ஆச்சு. அப்ப ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் என்ன? இப்போ நான் இங்கே எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்? 1 மோல் எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ மோல் டிசோசியேட் ஆயிருக்கு? ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆயிருக்கு. அப்போ 1ல் ஆல்ஃபா போச்சுன்னா ரிமைனிங் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கணும் அட் ஈக்லிபிரியத்தில். இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இனிஷியலாக வந்து 10 மோல் எடுத்துக்கிட்டேன். அதில் 5 மோல் டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ? 10 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 மோல்ஸ். அதான் 1 மைனஸ் ஆல்ஃபா மோல். இப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆன பிறகு இதில் எவ்வளோ மோல் இருக்குன்னு சொல்லிக்கலாம்? ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் 1 மைனஸ் ஆல்ஃபா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H plus at equilibrium ஆல்ஃபா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஆல்ஃபா. பட் நம்ம கேவுக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறோம்? இந்த number of moles C multiply பண்ணா we get equilibrium concentration. அப்போ 1 minus alpha into C, alpha into C, alpha into C. இப்போ இந்த இடத்துல equilibrium concentration acidic acid இது, equilibrium concentration H plus alpha into C, equilibrium concentration acidic acid alpha into C, இதெல்லாம் என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா இந்த dissociation constantல substitute பண்ண போறோம். H plus என்னுடைய molar concentration எவ்வளவு? equilibrium concentration alpha into C. CH3CO minus உடைய molar concentration எவ்வளவு? alpha into C. இங்க ரெண்டையும் இங்க substitute பண்றோம். alpha into C, alpha into C divided by acidic acid உடைய molar concentration. Acidic acid உடைய molar concentration, that means equilibrium concentration 1 minus alpha into C. அதே இங்க substitute பண்ணிட்டோம். இப்போ substitute பண்ண பிறகு K is equal to alpha into C divided by 1 minus alpha into C. இப்போ இதுல என்ன பண்றோம்? இந்த C-ஐயும் இந்த C-ஐயும் என்ன பண்றோம் அப்படி கேட்டா cancel பண்றோம். கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கு? ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ Ks ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது என்ன? A fraction of mole can be dissociated from total number of moles. Total number of moles எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1 mole. அந்த 1 mole a fraction of mole dissociate ஆகுது. அப்போ இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 1 கம்பேர் பண்ணும்போது it is a very very small, so that values is negligible. So the denominator 1 minus alpha, it becomes 1. So the equation becomes Ka is equal to alpha squared C. So we know that weak acid dissociates only to a very small extent. Compared to 1, alpha is so small and hence denominator 1 minus alpha is similar to 1. So the above expression now becomes K is equal to alpha squared C. அப்போ 1 minus alpha என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சுன்னா K is equal to alpha squared C. இதுதான் Ostwald dilution law அப்படின்னு சொல்லுவோம். இதுவரைக்கும் நீங்க எழுதினாவே போதுமானது. இப்போ Ostwald dilution law relate the dissociation constant of weak acid with the degree of dissociation and concentration of C. இப்போ இந்த இடத்துல degree of dissociation அப்படிங்கிறது alpha is equal to number of moles dissociated divided by total number of moles அப்படின்னு சொல்லுவோம். இப்போ consider a weak acid, that is acidic acid, அதனுடைய dissociation எழுதுறோம். அசிடிக் ஆசிட் டிசோசியேட் ஆகி H plus and CH3CO minus ions கொடுக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படி கேட்டா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எழுதுறோம். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் உடைய ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் உடைய ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். இப்போ K is equal to H plus அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்டு CH3CO minus உடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை அசிடிக் ஆசிட் உடைய கான்சன்ட்ரேஷன். அப்ப இந்த இடத்துல ஈக்லிபிரியத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சு இங்க கொண்டாந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get Ka. இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆகிறதுல இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COH H plus and CH3CO minus தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
இப்போ இதில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா 1 மோல் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு இருக்காது, இதுக்கு இருக்காது. இனிஷியலி ப்ராடக்ட் இருக்காது, ரியாக்டன் மட்டும்தான் இருக்கும். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட் 1. இப்போ இதுலேருந்து எவ்வளோ மோல் ரியாக்ட் ஆச்சு, தட் மீன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அசிட்டிக் ஆசிட் ஆல்ஃபா. இது டிசோசியேட் ஆகாது, ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுலேருந்து ஒரு ஆல்ஃபா மோல் டிசோசியேட் ஆகி இது ஒரு ஆல்ஃபா மோல், இது ஒரு ஆல்ஃபா மோல் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே என்ன ஆகும் அப்படி கேட்டால் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும். ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இதில் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதில் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதில் ரிமைனிங் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம். இப்போ இதில் 1 எடுத்துக்கிட்டேன், அதில் ஆல்ஃபா போயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். இப்போ இதில் எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆல்ஃபா ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் எவ்வளோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஆல்ஃபா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியத்தில் சியால் மல்டிப்ளை பண்ணால் we get ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி. இந்த வேல்யூஸை கொண்டாந்து கேஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹெச் பிளஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆல்ஃபா இன்டு சி, CH3CO மைனஸ் ஓட வேல்யூ ஆல்ஃபா இன்டு சி, ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோடைய வேல்யூஸ் வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி, அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் KS ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சி, ஆல்ஃபா இன்டு சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி. அப்போ இந்த சிஏ இந்த சிஏ என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் we get ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா சி. இப்போ KS ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா சி. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது the dissociation of weak acid வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் எக்ஸ்டெண்டாக இருக்கும். அப்போ ஒன்றை கம்பேர் பண்ணும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ ஸோ ஸ்மால், ஹென்ஸ் the denominator 1 minus alpha it becomes 1. So the Ka is equal to alpha squared C ஆயிடும். இதுதான் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம எழுதினாவே போதும் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் என்னென்ன கேட்கலாம், ப்ராப்ளத்தில் தேவைப்படுற ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா என்ன சொல்லுது, Ks ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி. இந்த இடத்துல ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்குறோம். ஆல்ஃபாங்கிறது என்ன, இது அந்த சைடு கொண்டு போயிட்டுனா இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு KA பை சி. அப்போ ஆல்ஃபாங்கிறது ரூட். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சியா மாறுது. அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வீக் ஆசிட் கொடுத்துட்டு ஆல்ஃபா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நம்ம அந்த டெவலப் காலத்தில் பார்த்தோம் H பிளஸ் ஐயோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தோம், ஆல்ஃபா இன்டு சி. H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு சி. இப்போ ஒரு வீக் ஆசிட் கொடுத்துட்டு அதுக்கு pH வேல்யூ கேட்குறாங்க. pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும் மைனஸ் லாக் H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன். ஆனால் வீக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷனை ஃபர்னிஷ் பண்ணாது. ஃபர்னிஷ் பண்ணலை அப்படிங்கிறதுனால பிகாஸ் அது வீக் ஆசிட். அப்போ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படி கேட்டால் pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த pH வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் வீக் ஆசிட்டோடைய H பிளஸ் அதோடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம் பை யூசிங் ஆல்ஃபா இன்டு சி. ஆல்ஃபா கொடுப்பாங்க, சி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த டைரக்டாக இந்த கான்சன்ட்ரேஷனை pHக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா இன்டு சிஎல், ஆல்ஃபாவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணால் H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷனை கொண்டு pHல சப்ஸ்டியூட் பண்ணி we can find out pH value. இப்போ இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது என்ன, ரூட் ஆஃப் KA பை சி. அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். H பிளஸ் அயன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA பை சி. இப்போ இது சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருக்கலாம், ரூட் சி ஸ்கொயர்டுன்னு இருக்கலாம். அப்போ H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA இன்டு சி ஸ்கொயர் டிவைட் பை சி. அப்போ இந்த ஒரு சிக்கு இந்த ஒரு சிக்கு என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணுறா ரிமைனிங் என்ன இருக்கும், ரூட் ஆஃப் KA இன்டு சி இருக்கும். ரூட் ஆஃப் KA இன்டு சி. அதாவது KA கொடுத்துட்டு சி கொடுத்துட்டு H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சு pH கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா KA கொடுப்பாங்க, சி கொடுப்பாங்க, pH கேட்பாங்க. pH கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும் ஃபார்முலா pH இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன். இப்போ H பிளஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் pH ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா அப்படின்னு 2 or 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா வந்து இட் ரிலேட்ஸ் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட்
with the degree of dissociation and the concentration of weak acid னு எழுதுனா போதும். அதோட சேர்த்து நம்ம என்ன எழுதலாம், K is equal to alpha squared C னு எழுதுனா போதும். ஏன்னா sometime இது மட்டும் எழுதுனாவே 2 marks கொடுத்துடுறாங்க. பட் நீங்க எழுதும்போது ரெண்டுமே எழுதுங்க. Next one, the Ka value for hydrogen cyanide is 10 power minus 9. What is the pH of 0.4m hydrogen cyanide solution? இந்த Ostwald dilution law பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. K வேல்யூ கொடுத்துருக்காங்க. K வேல்யூ கொடுத்துட்டு 0.4m hydrogen cyanide solution உடைய pH கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா Ka வேல்யூ கொடுக்குறாங்க. Ks equal to 10 power minus 9. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கறது இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் கொடுக்குறாங்க. ஆசிட் that is equal to 0.4m. என்ன கேட்குறாங்க, pH கேட்குறாங்க. இப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட்டை டைரெக்டாக H3O ப்ளஸ் அதனுடைய கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இந்த ஹைட்ரஜன் சயனைட் அப்படிங்கிறது இட் இஸ் எ weak acid. Already we know the weak acid which are partially dissociated. இப்போ இந்த H plus அயனை கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ண முடியாது. அப்போது இந்த H plus அயனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அக்கார்டிங் டு ஆஸ்வால்ட் டைலூஷன் லால இந்த H plus அயனுடைய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஃபார்முலா இருக்கும். ஆல்ஃபா இன்டு சி இருக்கும். இந்த இடத்துல சி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆல்ஃபா கொடுக்கல, பட் என்ன கொடுக்குறாங்க, கேஏ கொடுத்துருக்குறாங்க. அதனால we know the formula, the root of Ka into C அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ Ka இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். K is equal to 10 power minus 9 into C வந்து 0.4. இப்போ இதை ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணோம்னா 4 into 10 power minus 1, 10 power minus 1 into 10 power minus 9 என்ன ஆயிடும், 10 power minus 10 மாறிடும். ஸோ the equation becomes 4 into 10 power minus 10. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2 into 10 power minus 5 வந்துடும். இப்போ H plus அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த H plus அயனுடைய கான்சன்ட்ரேஷனை எதில் கண்டாலும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், pH கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க கேட்குறது pH தான். இப்போ pH that is equal to negative logarithm of H3O plus ion concentration, that means H plus ion concentration, that is equal to minus log 2 into 10 power minus 5. இப்போ இதுக்கு லாக் எடுக்கிறோம், இதுக்கு லாக் எடுக்கிறோம், இதுலேருந்து இது என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். we get answer 4.6990. இதுதான் pH. next one, explain common ion effect with an example. common ion effect suitable example ஓட explain பண்ண சொல்றாங்க. இப்போ common ion effect னா என்ன, when a salt of a weak acid is added to the acid itself, the dissociation of weak acid is suppressed further. அதாவது ஒரு weak acid ஓட காமன் அயான் இருக்கக்கூடிய இன்னொரு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் என்ன ஆகிடும், ஃபர்தர் சப்ரஸ் ஆகிடும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் காமன் அயான். தட் எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற சொல்யூஷனை அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷனோட ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி we know அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ வீக் ஆசிட் which are dissociated H plus and CH3CO minus. இது பார்ஷியலாக தான் டிசோசியேட் ஆகும். அப்போ there is the attainment of equilibrium between the dissociated ion and undissociated molecule. அப்போ இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படி கேட்டால், இது ஏற்கனவே எப்படி டிசோசியேட் ஆகும், பார்ஷியலாக டிசோசியேட் ஆகும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால், ஒரு சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டை, அதாவது ஒரு காமன் அயான் இருக்கக்கூடிய ஒரு சால்ட்டை ஆட் பண்ணுறேன். சோடியம் அசிட்டேட் இஸ் ஏ சால்ட் which are completely dissociated to give Na plus and CH3COO minus அயானை கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது
இங்கேயும் பார்த்தீங்கன்னா CH3COO மைனஸ் அயான்ஸ் இருக்குது. அதாவது காமன் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. காமன் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அக்கார்டிங் டு லீச்சார்டட் பிரின்சிபிள் the concentration right side increase ஆச்சுன்னா the equilibrium shifted towards left side. அதாவது excess of CH3COO minus ions என்ன பண்ணும் அப்படி கேட்டினா again to form acidic acid. இப்போ ஏற்கனவே நான் இது 10 molar concentration எடுத்துக்கிட்டேன். இந்த 10 molar concentration dissociate ஆகி 5 molar concentration H plus 5 molar concentration acidic acid கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதனுடைய ஆல்ஃபா வேல்யூஸ் எவ்வளவு 5. ஆனால் இதில் சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ண உடனே 2 to the percent காமன் அயான் இந்த CH3CO மைனஸ் டிசோசியேட் ஆனது H plus அயனோட சேர்ந்து திருப்பி எதை கொடுக்கும் அப்படி கேட்டால் அசிட்டிக் ஆசிட்டை கொடுத்துரும். ஏற்கனவே ஆல்ஃபா 5 இருந்தது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நியர்லி ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போது ஏற்கனவே இது வீக் ஆசிட் which are partially dissociated 2 to the percent common ion, the dissociation of acidic acid also further suppressed. That effect is called as a common ion effect. Common ion effect அப்படிங்கிறது the dissociation of acid is suppressed, the presence of common ion is called as a common ion effect. இப்போ இந்த இடத்துல எது காமன் அயானா இருக்கு அப்படி கேட்டினா CH3COO minus is the common ion. இப்போ இதுதான் என்ன சொல்லுவோம் காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். காமன் அயான் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் இது மட்டும் எழுதினா கூட போதும், இந்த ஈக்குவேஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே நம்ம இது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் பஃபர் சொல்யூஷன், கிவ் இட்ஸ் டைப்ஸ். பஃபர் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஃபர் சொல்யூஷன் இஸ் எ சொல்யூஷன் which consists of a mixture of weak acid and its conjugated base or weak base and its conjugated acid. இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சொல்யூஷனில் வீக் ஆசிட்டும் அதனுடைய காஞ்சுகேட்டட் பேஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது வீக் பேஸும் அதனுடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சொல்யூஷனில் வேற ஏதாவது ஒரு ஆசிட்டோ அல்லது பேஸையோ ஆட் பண்ணும்போது அதனுடைய சேஞ்ச் இன் pH வந்து ரெசிஸ்ட் ஆகும். So this puffer solution resists drastic changes in its pH upon addition of a small quantities of acids or base. This ability is called buffer action. இப்போ இது ஒரு puffer solution எடுத்துக்கிறோம். The buffer solution consists of weak acid and its salt. இதில் நான் ஆசிட்டையோ அல்லது pHஐயோ ஆட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய pH வேல்யூஸ் வந்து 4.74ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இதில் ஆசிட் ஆட் பண்ணும்போது H ப்ளஸோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும், pH லெவல் என்ன ஆகிட்டே வரணும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். அதே நான் பேஸ் ஆட் பண்ணணும்னா OH மைனஸோடைய கான்சன்ட்ரேஷன் H ப்ளஸோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்போ pH லெவல் என்ன ஆகிட்டே வரணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். ஆனால் pH ரிமைன் கான்ஸ்டன்ட், there is a marginal difference because of buffer action. That solution is called as a buffer solution. அப்போ buffer solution அப்படிங்கிறது the resist drastic changes in its pH upon addition of small quantities of acid or base. That solution is called as a buffer solution. That ability is called as a buffer action. Give its types னு கொடுத்திருக்கிறாங்க. There are two type of buffer solutions are there, acidic buffer and basic buffer. அசிடிக் பஃபரில் பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பேசிக் பஃபரில் பார்த்தீங்கன்னா வீக் பேஸ் அண்ட் இட்ஸ் சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த அசிடிக் பஃபருக்கு பேசிக் பஃபருக்கு என்ன எக்ஸாம்பிள், இது தனியாக 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் கொஸ்டின்லேயே கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் பஃபர் சொல்யூஷன். இப்போ அசிடிக் பஃபருக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட். வீக் ஆசிட் என்ன எடுத்துக்கலாம், அசிடிக் ஆசிட், அதனுடைய சால்ட் சோடியம் அசிட்டேட். பேசிக் பஃபர் அப்படிங்கிறது வீக் பேஸ் அண்ட் இட்ஸ் சால்ட். வீக் பேஸ் என்ன எடுத்துக்கலாம், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அதனுடைய சால்ட் என்ன எடுத்துக்கலாம், அம்மோனியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பஃபர் சொல்யூஷன், அசிடிக் பஃபருக்கு அசிடிக் ஆசிட் பிளஸ் சோடியம் அசிட்டேட், பேசிக் பஃபருக்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அண்டு அம்மோனியம் குளோரைடு. இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பஃபர் சொல்யூஷன். அப்போ பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது the solution which maintain pH fairly constant upon addition of small amount of the acid or base is called as a buffer solution. The ability of the solution is called as a buffer action. There are two type of buffer solutions are there, acidic buffer and basic buffer. Acidic buffer என்ன இருக்கும் அப்படி கேட்டினா அசிடிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் இருக்கும். பேசிக் பஃபரில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அம்மோனியம் குளோரைடு இருக்கும்.
அதாவது weak acid and its salt, weak base and its salt present ஆயிருக்கும். Next one, derive Henderson-Hasselbalch equation for buffer solution. Actually, இந்த Henderson equations எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி கேட்டா to find out pH or pOH of the buffer solution. ஒரு அசிடிக் பஃபர் சொல்யூஷனுடைய pH கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது பேசிக் பஃபர் சொல்யூஷனுடைய pOH கண்டுபிடிக்கிறதுக்கோ எது யூஸ் பண்றோம்? ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். இப்போ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? The concentration of hydronium ion in acidic buffer solution depends on the ratio of concentration of weak acid to the concentration of its conjugated base present in the solution. அதாவது ஒரு அசிடிக் பஃபர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படி கேட்டா வீக் ஆசிட்டுக்கும் உடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் அந்த வீக் ஆசிட்டோடைய காஞ்சிகேட்டோட பேஸோடைய கான்சன்ட்ரேஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ, அதாவது H3O+ அயோடைய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு KA இன்டு ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய வீக் ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிகேட்டட் பேஸோடைய கான்சன்ட்ரேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த அசிடிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். அசிடிக் பஃபர் சொல்யூஷன்ல ஒரு வீக் ஆசிட்டும் அதனுடைய சால்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி we know it is a weak acid which are partially dissociated QH+ and A- ion. இப்போ ரெண்டு கடையில் என்ன இருக்கும்? ஈக்லிபிரியம் இருக்கும். இது ஏற்கனவே partially dissociate ஆகும். இப்போ it is a salt which are completely dissociated Na+ and A- ions. இப்போ இந்த ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷனும் இந்த ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிகேட்டோட பேஸோடைய கான்சன்ட்ரேஷனும் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பஃபர் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வீக் ஆசிட் which are partially dissociated to QH+ and A- ion. இங்கே A- ions இருக்கிறதா 2 to the presence of common ion. இந்த excess of A- ion H+ ஓட சேர்ந்து HAவை திருப்பி கொடுக்கணும். அப்போ இதனுடைய dissociation இன்னும் என்ன ஆகுது? சப்ரஸ் ஆகுது 2 to the presence of common ion. அப்போ இந்த H+ அயோடைய கான்சன்ட்ரேஷன் ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படி கேட்டினா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட்டா நம்ம எடுத்துக்கலாம். So weak acid is dissociated only to a small extent. Moreover, due to the common ion effect, the dissociation is further suppressed. Hence, acid odia equilibrium concentration that is equal to initial concentration of unionized acid. அதாவது இதனுடைய கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கணும். That is equal to acid odia concentration. அப்போ இந்த acid equilibriumத்தோடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக என்ன பண்றோம்? Initial concentration of the unionized acid substitute பண்றோம். Next, conjugated base. இப்போ conjugated base அப்படிங்கிறது என்ன? The species that remain after loss of proton. இப்போ இந்த HA அப்படிங்கிற வீக் ஆசிட் புரோட்டான் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? A- ion இருக்கும். அப்போ இந்த ஆசிட்டோடைய கான்ஜுகேட்டட் பேஸ் எவ்வளவு? A- ions. இப்போ இங்க NaA எடுத்துக்கிறோம். It is a salt which are completely dissociated to give the Na+ and A- ion. இப்போ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா கான்ஜுகேட்டட் பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கான்ஜுகேட்டோடைய பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத இந்த சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷனா எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ NaA அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி A- கொடுக்கும். இப்போ இங்கே 10 molar கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோன்னா 10 molar கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A- ion ப்ரொடியூஸ் பண்ணும். Similarly, the பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் that is equal to initial concentration of added salt எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டோடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அன்அயனைஸ்டு ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய பேஸோடைய அதாவது கான்ஜுகேட்டட் பேஸோடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆடட் சால்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ acid equilibrium concentration becomes acid concentration, base equilibrium concentration it becomes a salt concentration. So H3O+ ion equal to Ka in the acid concentration divided by salt concentration. இது equation 2ன்னு வச்சுக்கிறோம். இந்த equation 2க்கு ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம் அப்படி கேட்டா நெகட்டிவ் லாக்ஸ் எடுக்கிறோம். Taking negative logs on both sides of the equation 2 we get
இப்போ இங்கே எடுக்கும்போது minus log H3O plus ion concentration that is equal to minus log Ka minus log acid concentration divided by salt concentration. So minus log H3O plus ion concentration is equal to minus log Ka and minus log acid concentration divided by salt concentration. We know that pH is equal to minus log H3O plus ion concentration and pKa is equal to minus log Ka. இங்க பாருங்க minus log H3O plus ion concentration இருக்கு. அதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்? pH எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா pH வந்துரும். minus log Ka இருக்கு. minus log Ka that is equal to pKa. அப்ப இங்க வந்து என்ன வந்துரும்? pKa வந்துரும். அப்ப இங்க pH is equal to pKa minus log acid concentration divided by salt concentration. இப்போ இந்த இடத்துல சால்ட்டை மேலே கொண்டு போயிட்டு ஆசிட்டை கீழே கொண்டு ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது இந்த நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ த pH that is equal to pKa plus log salt concentration divided by acid concentration. இதுதான் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் ஃபார் அசிடிக் பஃபர் சொல்யூஷன். சிமிலர்லி ஃபார் பேசிக் பஃபர் சொல்யூஷனுக்கு POH that is equal to pKb plus log salt concentration divided by base concentration எடுத்துக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல pHக்கு பதிலாக POH வந்துடும். pKa அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்டா வீக் ஆசிடுக்கு பதிலாக இங்கே டிசோசியேஷன் கான்ஸ்டன்டா வீக் பேஸ் எடுத்துக்கிறோம். plus log salt concentration divided by acid concentration பதிலாக base concentration வந்துடும். இதுதான் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? The concentration of hydronium ion in acidic buffer solution depends on the ratio of concentration of weak acid to the concentration of its conjugated base present in the solution. That is H3O plus concentration that is equal to K in the acid concentration divided by base concentration. இப்போ இந்த இடத்துல ஆசிட் கான்சன்ட்ரேஷன் ஈக்லிபிரியத்தில் இருக்கிறோம். இப்போ அசிடிக் பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ வீக் ஆசிட் அண்ட் இட்ஸ் சால்ட் இருக்கும். இப்போ வீக் ஆசிட் which are partially dissociated to give H plus and A minus ion. Salt which are completely dissociated to give Na plus and A minus ion. Due to the presence of common ion, the dissociation of weak acid is further suppressed. So the ஆசிட்டோடைய ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கான்ஜுகேட்டட் பேஸ் ஏ மைனஸ் உடைய கான்சன்ட்ரேஷனை என்ன பண்ணலாம் அப்படி கேட்டினா இந்த ஏயோடைய கான்சன்ட்ரேஷனை எடுத்துக்கலாம். அதாவது சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா சால்ட் வந்து கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகி டு கிவ் ஏ மைனஸ் அயான்ஸ். ஸோ பேஸ் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன். இது ரெண்டையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வி கெட் H3O plus ion concentration is equal to K into acid concentration divided by salt concentration. இது equation 2னு வச்சுக்கிறோம். By taking negative log on both sides of the equation 2, we get negative log H3O plus ion minus log Ka minus log acid divided by salt concentration. Already we know pH is equal to minus log H3O plus ion concentration and pKa is equal to minus log Ka. Minus log H3O plus concentration க்கு பதிலா pH substitute பண்றோம். minus log Ka க்கு பதிலா pKa substitute பண்றோம். இப்போ pH is equal to pKa minus log acid concentration divided by salt concentration. இப்போ இது மேலே போயிட்டு இது கீழே வந்துச்சுன்னா இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். pH is equal to pKa plus log salt by acid concentration. இதுதான் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் ஃபார் அசிடிக் பஃபர். சிமிலர்லி ஃபார் பேசிக் பஃபர் POH that is equal to pKb plus log salt concentration divided by base concentration அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next one, define solubility product. Solubility product na enna appdin paakrom. The product of the molar concentration of the constituents ions each rise to power of its stoichiometric coefficient in balanced equilibrium reactions. ஒரு balanced equilibrium equationல இருக்கக்கூடிய ions உடைய மோலார் கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் ஒவ்வொரு மோலார் கான்சன்ட்ரேஷன்லையும் என்ன ஆகும் அப்படி கேட்டினா ஒரு பவர் ரைஸ் ஆயிருக்கும். அதான் the product of molar concentration of the constituent ion
each rise to power of its stoichiometric coefficient in balanced equilibrium reactions. For example, இப்போ இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். XM YN வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது get dissociate as a MXN plus NYM minus ions dissociate ஆகும். அதாவது இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது கோஎஃபிஷியன்ட்டுக்கு வந்துடும். அப்போ M into X, அதாவது ஒரு சால்ட்டில் கேட்டையான் இருக்கும் ஆனையான் இருக்கும். இப்போ இது கேட்டையான் இது ஆனையான். அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ இந்த சார்ஜ் என்ன வரும் அப்படி கேட்டினா இங்கே இருக்கக்கூடியது இங்கே சார்ஜாக வரும், இங்கே இருக்கக்கூடியது இங்கே சார்ஜாக வரும். பட் அதே ஆட்டத்தில் இருக்கக்கூடியது என்ன வரும், கோஎஃபிஷியண்டாக வந்துடும். இப்போ இங்கே வரும்போது நாங்கள் M into X N plus, அதான் M into X N plus N into Y M minus வந்துடும். இப்போ இது டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு KSP solubility product that is equal to என்ன சொல்லிக்கிறோம், product of molar concentration of constituents ions. என்ன ions இருக்கு, XN plus ions YM minus ion இருக்கு. இதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். மோலார் கான்சன்ட்ரேஷன் எப்போதுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல சொல்லுவோம். XN plus உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் and YM minus உடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் each rise to power of its stoichiometric coefficient. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கு, M இருக்கு, அது பவருக்கு வந்துடும். இங்கே கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கு, N இருக்கு, அது பவருக்கு வந்துடும். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனுடைய ப்ராடக்ட் தான் solubility product அப்படின்னு சொல்லுவோம். இப்போ solubility product அப்படிங்கிறது product of molar concentration of constituent ion, each concentration rise to certain power that is equal to coefficient of that constituents ions. Determination of solubility product from molar solubility. இப்போ ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் டிசோசியேட் ஆகி இந்த மாதிரி கொடுக்குது. இப்போ இதனுடைய KSP எழுதுறோம். KSP ஆல்ரெடி எழுதணும். Concentration of XN plus ion with power M, concentration of YM minus ion with power N எழுதுறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா XN plus உடைய கான்சன்ட்ரேஷனை M into S எடுத்துக்கிறோம். அதாவது இங்கே M இதை S எடுத்துக்கிறோம், M into S எடுத்துக்கிறோம். YM minus உடைய கான்சன்ட்ரேஷன் N into S எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்கோ அதோட S ஆட் பண்ணிக்கிறோம், இங்கே என்ன இருக்கோ அதோட S ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு பதிலாக MS, இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு பதிலாக என்ன இருக்கு, NS. ஸோ KSP that is equal to MS with power M, NS with power N வந்துடும். இப்போ இந்த M கொண்டாந்து உள்ள மல்டிபிள் பண்ணா M பவர் M, இதை கொண்டாந்து இங்கே மல்டிபிள் பண்ணா N பவர் N, இது S பவர் M வரும். S power M, S power N that is equal to S power M plus N மாறிடும். இப்போ KSP is equal to M power M, N power N and S power M plus N. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படி கேட்டா இங்கே இருக்கிறத அதோடைய பவர் கொண்டு போகிறோம், இதை போட்டுட்டு அதோடைய பவர் போடுறோம், இதை போட்டுட்டு அதோடைய பவர் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த S இந்த S ரெண்டையோடைய பவரையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் CA3PO4 twice. CA3PO4 twiceக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்கிறாங்க. CA3PO4 twice எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். CA3PO4 twice get dissociated as என்ன சொல்லியிருக்கிறோம், இது வந்து கோஎஃபிஷியன்ட்டுக்கு போகும். அப்போ என்ன வரும், 3CA. இது வந்து இங்கே பவருக்கு வந்துடும். அப்போ என்ன வரும், 2 ப்ளஸ் இப்போ இந்த 2 வந்து கோஎஃபிஷியன்ட்டுக்கு போயிடும். 2 into PO4. அப்போ இந்த 3 வந்து இந்த பவருக்கு வந்துடும். அப்போ என்ன வரும், 3 மைனஸ். இப்படி டிசோசியேட் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படி கேட்டால் KSP எழுதுறோம். KSP is equal to அயானுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன். அயானுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் என்ன, CA
2 plus ion உடைய molar concentration with power என்ன வந்துரும் 3 into PO4 உடைய molar concentration with power என்ன வந்துரும் 2 வந்துரும். இப்போ இந்த இடத்துல இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டால் அந்த கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிறத கொண்டு வந்துடும். m into s ன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ mங்கிறது இந்த இடத்துல என்ன இருக்கு 3 இருக்கு. இப்போ என்ன வரும் 3s with power 3. இப்போ இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ 2s with power 2. That is equal to 3 with power 3. இங்கே வரும்போது 2 with power 2. இங்கே s cube and s squared. இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது 3 3s are 9, 3 9s are 27. இப்போ இந்த இடத்துல 2 2s are 4 into s 3 plus 2 என்ன வரும் 5 வந்துடும். இப்போ 4 27s are 108 into S5. The solubility expression for Ca3PO4 twice. Next one, write the expression for solubility product of mercury chloride. HgCl2 get dissociated to Q. Hg2 2 plus ions plus 2Cl minus ion dissociate ஆகும். இப்போ KSP that is equal to இப்போ என்ன எழுதுவோம் Hg2 plus ஐயோடைய molar concentration with power coefficient இருக்கு 1 இருக்கு and Cl minus உடைய molar concentration with power 2. இப்போ இங்க வரும்போது coefficient என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ 1 into s with power 1. அதே மாதிரி இங்க 2 இருக்கு. அப்போ 2 into s with power 2. இப்போ இங்க s1 இங்க s2 அப்புறம் என்ன வரும் 2 power 2. 2 2s are 4. அப்போ 4s cube வந்துடும். இப்போ KSP for Hg2Cl2 க்கு வந்து 4s cube வரும். Thank you students.